இன்றைய தியான சத் சங்கத்தின் தலைப்பு இதுதான். இன்று பிறக்கட்டும் புதுயுகம். பல தலைவர்கள், சமுதாய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள் இந்த புது யுகம் என்கின்ற கருத்தை பற்றி பலாயிரக்கணக்கான முறை பேசியிருக்கிறார்கள். புது யுகம் அப்படிங்கிற கருத்தை நாம் ஆழ்ந்து ஆராய வேண்டும். அதுக்கு பிறகு இந்த இன்று அப்படிங்கிற வார்த்தையை ஆராய்வோம், பிறகு பிறக்கட்டும் என்கின்ற வார்த்தையை ஆராய்வோம். இந்த 3 வார்த்தையும் நீங்க ஆராய போறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. புது யுகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கனவாக இருந்து வந்திருக்கிறது, மிகப்பெரிய கற்பனையாக இருந்து வந்திருக்கிறது. அடிப்படையா உளவியல் ரீதியா மனிதனுக்கு ஏன் இந்த புது யுகம்ங்கிற கான்செப்ட் உள்ள வந்தது? அதாவது ஏதாவது ஒரு பொருளை ஏற்கனவே மனிதன் விரும்பினால் மட்டும்தான் அவனுக்கு அதை நாம் விற்க முடியும். உண்மையில பாத்தீங்கன்னா ஒரு பேச்சாளர் மேடையில் ஒரு விஷயத்தை பேசும் பொழுது நாம கை தட்டுறோம்னா காரணம் என்னன்னா, ஏற்கனவே அந்த கருத்து நமக்குள் பதிந்து இருக்கிறது. நாம் நினைப்பதையே அவர் சொன்னா கை தட்டுறோம், அவ்வளவுதான். அப்ப உண்மையில தலைவன் யார்னா, மக்களுக்கு எது தேவையோ அதை விற்பவன், அந்த கருத்தை அளிப்பவன், அவன் தான் தலைவனாக மாறுகிறான். சில நேரத்தில் அந்த கருத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கின்ற தலைவர்கள் நல்ல தலைவர்களாகவும், அந்த கருத்தை தன்னுடைய தலைமை பதவியை காத்துக் கொள்வதற்காக மட்டுமே உபயோகிப்பவர்கள் உபயோகமற்ற தலைவர்களாகவும் மாறுகிறார்கள். இந்த வித்தியாசம் இதுதான். அந்த கருத்துக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்பவர்கள் நல்ல தலைவர்களாகவும், அந்த கருத்தை தன் தலைமை பதவியை காப்பாற்றி வைத்துக் கொள்வதற்காக மட்டும் வைத்திருப்பவர்கள் கெட்ட தலைவர்களாகவும் மாறுகிறார்கள். இதுல இன்னொரு விஷயம், நல்ல தலைவர் கெட்ட தலைவர்னு நாம பாகுபாடு பிரிக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனமான. ஏன்னா ஜெயிப்பவர்கள் வரலாற்றை எழுதுகிறார்கள். அதனால நல்ல தலைவர் யார், கெட்ட தலைவர் யாருன்னு நாம் படிக்கிற வரலாற்றை வைத்து தெரிந்து கொள்ளவும் முடியாது. அது இன்னொரு பெரிய பிரச்சனை. இன்னொரு பெரிய பிரச்சனை அதுதான். யார் இறுதியில் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் வரலாற்றை வரைகிறார்கள். புது யுகம் அப்படிங்கிற ஒரு கருத்து எல்லாருடைய ரத்தத்திலையுமே, மனிதனுடைய ஸ்வபாவத்தினாலேயே, நம்முடைய மனோரீதியாக நம்முடைய ஸ்வபாவத்தினாலேயே நமக்கு புது யுகத்தை பற்றிய கனவு இருக்கிறது. அதனாலதான் யார் வேண்டுமானாலும் அந்த கனவை நமக்கு விற்று அந்த கனவின் மூலமாக நம்மை தொண்டர்களாக, நம்முடைய வழிகாட்டிகளாக அவர்கள் மாறிவிட முடிகிறது. நம்மை தொண்டர்களாக மாற்றிக்கொள்ளவும் முடிகிறது. புது யுகம்ங்கிற கான்செப்ட, அந்த கருத்தை உபயோகித்து யார் வேண்டுமானாலும் தலைவனாக மாற முடிகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கருத்து, அதனுடைய தேவை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்றது. சாமி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். புது யுகம் இந்த கருத்தை சொல்வது மட்டுமல்லாமல் அதற்காக வாழ்க்கையை தியாகம் செய்தவர்கள் நல்ல தலைவர்களாகவும், அப்படி இல்லாமல் அந்த கருத்துக்காக மற்றவர்கள் வாழ்க்கையை தியாகம் செய்ய மட்டும் செய்பவர்கள், தன் வாழ்க்கையை மட்டுமல்லாமல் மற்றவர்கள் வாழ்க்கையை மட்டும் தியாகம் செய்பவர்கள் கெட்ட தலைவர்களாகவும் மாறுகிறார்கள். ஒரு சின்ன கதை. ஒரு நாட்டில் திடீர்னு பொது உடைமை கொள்கை வேகமா பரவிட்டு இருந்தது. அந்த பொது உடைமையை பற்றிய ஒரு பெரிய பேச்சாளர் பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருந்தப்ப கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் எந்திரிச்சு திடீர்னு கேள்வி கேட்கிறாரு. என்னையா பொது உடைமை பொது உடைமைன்னு சொல்றியே, ஒருவேளை உனக்கு 2 வீடு இருந்தா அந்த ஒரு வீட்டை மற்றவங்களுக்கு கொடுத்துருவியா? பேச்சாளர் சொல்றாரு, சத்தியமா கொடுத்துருவேன். ஒருவேளை 2 கார் இருந்தா மற்றவங்களுக்கு கொடுத்துருவியா? கட்டாயமா இன்னைக்கே கொடுத்துருவேன். ஒருவேளை 2 கோழி வச்சிருந்தா அந்த கோழியை இன்னொருத்தர் கொடுத்துருவியா? இல்ல அது மட்டும் முடியாதுங்க. ஏன்பா காரை கொடுக்கறேன்னு சொல்ற, வீட்டை கொடுக்கறேன்னு சொல்ற, கோழியை கொடுக்க கூடாதான்? இல்ல கோழி நான் வச்சிருக்கேன் அதனாலதான்.
காரோ வீடோ என்கிட்ட இல்ல, ஆனா கோழியை நான் வச்சிருக்கேன். என்கிட்ட கார் இல்லாதனால கார் கொடுத்துறது ஈஸி, வீடு இல்லாதனால வீட்டையும் கொடுத்துறது ஈஸி. ஆனா கோழி இருக்கிறதுனால அதை கொடுக்கிறது கஷ்டம். அதாவது கருத்துக்களும் தத்துவங்களும் வெறும் வார்த்தைக்காகவும் மேடை பேச்சுக்காகவுமே உபயோகிக்கப்படுவது அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்காங்க. இந்த கருத்துக்களும் தத்துவங்களும் வெறும் மேடை பேச்சுக்கு மட்டும்தான். அந்த கருத்தையும் தத்துவங்களையும் இனிக்க இனிக்க பேசி கேட்பவர்கள் வாழ்க்கைகளை தியாகம் செய்ய வைப்பது. தான் அந்த கருத்துக்கோ தத்துவத்திற்கோ வாழ்க்கையை தியாகம் செய்வதில்லை. இந்த புது யுகம் அப்படிங்கிற கருத்து கனவாகவே 5000 வருஷமா இந்த கனவு இருக்குன்றதுக்கு நமக்கு ஆதாரபூர்வமான ரெக்கார்டு இருக்கு. அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கும் கட்டாயமா. இந்த கனவு, இந்த புது யுகம் கனவு அதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். ஆனா 5000 வருஷம் இது இருந்ததுன்றதுக்கான ஆதாரபூர்வமான ரைட்டிங் ரெக்கார்டு நமக்கு இருக்கு. அப்படின்னா மெசபடோமிய நாகரிகத்திலே, மெசபடோமிய நாகரிகத்துல அந்த கல்வெட்டுகள் சிலதை எடுத்து புரட்டி படிச்சு பார்த்தா இன்னைக்கு நியூஸ் பேப்பரோட ஃபர்ஸ்ட் மார்னிங் ஹெட்லைன்ஸ் பார்க்குற மாதிரியே இருக்கு. அவங்க சொல்றார்கள், காலம் முற்றி விட்டது, கலி பிறந்து விட்டது. இந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த காலத்திலே தர்மம் குறைந்து விட்டது, மக்கள் எதையும் ஒழுங்காக செய்வதில்லை, புதுயுகம் பிறந்தால்தான் நாம் இதற்கு மேல் நிம்மதியாய் வாழ முடியும். 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 5000 ஆண்டுகளாக இந்த புது யுகம் என்கின்ற கனவு மனிதனுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு விஷயத்தை யோசிக்கணும். 5000 வருஷமா இருக்கிற ஒரு விஷயம் இன்னமும் ஏன் கனவாவே இருக்கு? இன்னைக்கு உண்மையில நாம் அதை தான் ஆராய்ச்சி பண்ண போறோம். 5000 வருஷமா இந்த ஒரு விஷயம் இருக்கு. 5000 வருஷமா இருக்கின்ற ஒரு கருத்து ஏன் கனவாக மட்டுமே இருக்கின்றது? ஒரே ஒரு காரணம் தான். உண்மை என்னன்னா, அந்த காரணம் என்னன்னா, கருத்துக்களை, புது யுகம் அப்படிங்கிற தத்துவத்தை பேசி அந்த கருத்திற்கு மற்றவர்கள் வாழ்க்கையை தியாகம் செய்ய வைத்த தலைவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யவில்லை.